கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஏங்க, அந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார், உங்களுக்கு தெரியுங்களா? அப்போ அவனை ஒரு காரியம் செய்வதற்கு ஆண்டவர் அழைத்தார். இந்த இடத்துல போய் யுத்தம் பண்ணி நீ ஜெயிக்கணும்னு. ஆனால் அந்த பேலியாளின் மக்கள், இந்த தேவையில்லாத மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவனா இவனா நமக்கு ராஜா, இவனா நம்ம ரட்சிக்க போகிறான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுனாங்கங்க, ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனும் காது கேளாதவன் போல இருந்தானா. அதாவது அவங்க அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணுறதுக்கு போல அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அவதூறான வார்த்தைகளை பேசினாங்க. ஆனாலும் அவன் காது கேளாதவன் போல இருந்தான். அப்படின்னா அதெல்லாம் அவன் மண்டையில் ஏற்றலை, அவன் காதிலே வாங்கலை. அவன் முன்னேறி போனான், ஜெயிச்சான். உண்மையிலே அவர்களுக்கு ஹீரோவாக அவன் மாறினான். அவர்களை ரட்சிக்கிற ஒரு பாதுகாவலனா மாறினா முடிவில் அவங்க தான் வெக்கப்பட்டு போனாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசுறாருங்க. சகோதரா சகோதரியை போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்புல நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. முடிவில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த கோல், அதை நீங்க ரீச் ஆகணுமா, அந்த ஆசீர்வாதத்தை பெறணுமா, இடையில எவன் என்ன சொன்னாலும் நீங்க கேட்காம ஓடிக்கிட்டே இருங்க. 4 பேர் நாளை சொல்லத்தான் செய்வான். இவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளால ஓட முடியாது, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. இதை கேட்குற அன்பு சகோதரா சகோதரியே, தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா, நீங்க ஜெயிக்கணுமா, கடவுள் உங்க வாழ்க்கையில் கொடுத்த சித்தத்தை நீங்க செய்து முடிக்கணுமா, உங்க ஓட்டத்தை அழகா ஓடி முடிக்கணுமா, உங்க வாழ்க்கையில நீங்க உயர்த்தப்படணுமா, ஒன்று செய்யுங்க. கண்டவன் பேச்செல்லாம் காதுகளை ஏற்றப்படாது, மண்டைகளை ஏற்றப்படாது, அதை உள்ள கொண்டு போகப்படாது. செவுடனை போல ஓடிக்கிட்டே இருங்க. உங்க லைன்ல நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. ஆண்டவரை பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். அந்த பேசுறாங்களா உங்களை ஈவானான்னு உங்களை கேவலமா பார்க்குறாங்களா, அவன் முன்னால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதனால உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். எதையும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற, நம்மளை விழத்தட்டுகிற, நம்மளை சோறுபடுத்துகிற எந்த வார்த்தையும் காதுக்குள்ள கொண்டு போகவே கூடாது. அதை மண்டையில் போட்டு சிந்திக்கவே கூடாது. செவுடனை போல ஓடிக்கிட்டே இருங்க. முன்னேறி போங்க. வார்த்தைகளை உள்ளே கொண்டு போகாதீர்கள், முன்னேறி போங்கள். நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்து விடுவார். ஆமேன்.